அதாவது மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒசூரில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிவன் கோயில் தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டு நடந்து போனோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட சரியான தூரம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் சவர்மா வாங்கி சாப்பிட்டோம். அன்றைக்கி இல்லை, நேற்று நைட்டு தான் வாங்கி சாப்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா ஒசூரில் தான் இருக்கேன். கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு. எனக்கே சிரிப்பாக வருது. ஓகே, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம். ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பஸ் விட்டு இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட ரூமுக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மணி ஒரு 7-7:30 இருக்கும். நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு பார்சல் சொல்லலான்னு இருக்கேன். காளான் ஒன்று பார்சல் சொல்லிட்டா சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். பார்சல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. காளான் வாங்கிட்டு கூப்பிட்றேன். ஸோ மக்களே, காளான் வாங்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா காளானும் இல்லை. சரி பணியாரமாச்சும் வாங்கலான்னு பார்த்தா பணியாரமும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் ஒரு கடைக்கு போயிட்டுருக்கேன். கடைக்கு போயிட்டு தோசை வாங்கலான் இருக்கேன். தோசை வாங்கிட்டு ஒரு 2 தோசை வாங்கலான் இருக்கேன். வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போய் சாப்பிட வேண்டியதான். நான் ரூமுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு காளான் கேட்டேன். காளான் இல்லைன்ட்டாங்க. அதனால் ஒரு தோசை மட்டும் வாங்கியிருக்கேன். 2 தோசை பார்சல் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம ரூம் வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் தோசை வாங்கிட்டேன். ரூமில் வேறு தண்ணி இல்லை. ஸோ 10 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டு இங்கே பாருங்க 2 சின்ன பசங்க நடந்து போகிறாங்க. பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். நம்ம ரூம் அந்த பக்கம் இருக்குது. என்னடா ரூம் காட்டுறேன்னு பார்த்தா எனக்கு இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ஐயோ அதுக்கு மேலே இருக்கும். வேறு என்ன பண்ணேன், இப்போதைக்கு அங்கே தான் இருந்தாகணும். இந்த ஒரு பைக் வருது. சுத்தமாக இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அதான் நம்ம ரூம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது. இதான் ஓனர் வீடு. ஓனர் வீடு தாண்டி இந்த பக்கம் சைடில் தான் நம்ம வீடு. ரூம் போய் பார்க்கலாம். உள்ளே போய் காட்டுறேன் நான் வீடு எப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூமாக தான் இருக்கும். சின்ன சின்ன ரூமு. எப்படின்னா ஒரு ஹால் இருக்கும். அப்புறம் ஒரு கிச்சன்னு சொல்ல முடியாது, ஷாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன பாத்ரூம், அவ்வளோதான். நம்ம ரூமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எது நம்ம ரூம் அப்படின்னு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பைப்பு தான். இதுதான் நம்ம ரூம்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கீ இருக்கும் அந்த ஜன்னலுக்கிட்ட தான். லைட் ஆன்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா கீ இருக்கும், இதாக இருக்கா. இதுதான் நம்ம ரூம் கீ. எப்போவுமே ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சுட்டு போவோம். ஸோ கீ இருக்குது, திறக்க வேண்டியதான்.